மனிதர்கள் இந்த உலகத்தில் என்னதான் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருந்தாலும் அதே அளவுக்கு புதுசு புதுசாக நோய் அப்படின்றது உருவாகிட்டு தான் இருக்குது. எஸ், 2019லேருந்து 2021 வரைக்கும் ஒரு மிக கொடிய வைரஸ் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. அந்த வைரஸ் வேறு எதுவும் இல்லை, கொரோனா. இப்போ அதே மாதிரியான இன்னொரு வைரஸ் ஆப்பிரிக்காவில் இருக்க காங்கோவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு வைரஸோட பேர் எபோலா. மே மாதம் 15ஆம் தேதியிலேருந்து தான் இந்த ஒரு வைரஸ் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கோ மக்களை பயங்கரமாக கொண்டுகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸை WHO தான் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ மே மாதத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இறந்தாங்க அப்படின்றது கணக்கில் சேர்க்கப்படாத ஒன்று. ஓகே, இப்போ இதுலேருந்து தப்பிக்கிறது எப்படி அண்ட் இது மக்களுக்கு எப்படி பரவுது அப்படின்றத டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த எபோலாவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உடல் சோர்வு, தலைவலி, காய்ச்சல், இருமல் போன்ற இன்னும் ஒரு சில சிம்டம்ஸ்ன்றது காட்டும். இன்னும் வேறு என்ன மாதிரிலாம் காட்டும் அப்படின்றத சொல்கிறேன். வாமிட், வயிற்று வலி, அதுக்கப்புறம் பாடியில் உள்ளேயும் வெளியுமா கொஞ்சம் கொஞ்சமாக பிளட்டுன்றது லீக் ஆகும். இப்போ உங்களுக்கு எபோலா வைரஸ் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு உடனே தெரியாது. கிட்டத்தட்ட 21 நாள் ஆகும் அதோட சிம்டம்ஸ் வெளிப்படுத்த. அந்த டைமில் நீங்கள் ரொம்பவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை உங்களால் நல்லாவே உணர முடியும். இப்போ இது எப்படி பரவுது அப்படின்றத சொல்கிறேன். இது நார்மலாக காற்று மூலியமாலாம் பரவக்கூடிய ஒரு வைரஸ் கிடையாது. பாதிக்கப்பட்ட நபரோட பிளட் மூலியமாகவோ அல்லது அவரோட திங்ஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறது மூலியமாகவோ பரவ சான்சஸ் இருக்குது. வேறு சில எந்த வழியிலலாம் பரவுன்னு பார்த்தா அவரோட எச்சில், தும்மல் போன்ற எச்சங்கள்லாம் அவங்க மேலே படும்போது கூட இந்த வைரஸ்ன்றது அவங்களை அட்டாக் பண்ணும். இப்போ இந்த நோய் பாதிக்கப்பட்டு ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த பாதிக்கப்பட்டவரோட உடலை சரியான முறையில் கையாளணும். இல்லைனா அந்த பாடி மூலியமாகவே நிறைய பேருக்கு இந்த இஷ்யூன்றது, அதாவது இந்த வைரஸ்ன்றது பரவும். இந்த ஒரு வைரஸ் மனிதர்களுக்கு இடையில் எப்படி பரவுச்சு அப்படின்றத ஒரு டீட்டெயிலாகவே இன்னும் கண்டுபிடிக்க முடியல. விஞ்ஞானிகள் சைட்லேருந்து என்ன கூற்று வைக்கிறாங்கன்னா, ஃப்ரூட் பேட்ஸ் அப்படின்ற ஒரு உயிரினத்திலேருந்து பரவிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கோ மாதிரியான பிளேஸில் இந்த நோயை கட்டுப்படுத்துன்றது மிக மிக ஒரு சவாலான ஒரு செயல் தான் சொல்லி ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, அங்கே இருக்க நிறைய மக்கள்கிட்ட வீடுகளே இல்லை. அப்புறம் எப்படி ஹாஸ்பிட்டல்ன்றது இருக்கும்? ஸோ ஹெல்த் கேர் வசதி அப்படின்ற ஒன்று இல்லைனாலே அங்குள்ள நிறைய மக்களை காப்பாற்றுறது அப்படின்றது ஒரு முடியாத காரியம். இந்த வகையான ஒரு வைரஸுக்கு இன்னுமே எந்த வகையான ஒரு மருந்துகளுமே தயாரிக்கப்படாதனால அங்கே இறப்புகளோட விகிதம் இன்னுமே அதிகரிக்குது. கிட்டத்தட்ட 1-2 4000 பேருக்கு இந்த வகையான வைரஸ் இருக்குன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லை, இந்த நோயால் இறந்தவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே அதிகரிச்சிருச்சு. என்னதான் இந்த எபோலா வைரஸ் மிகவும் ஆபத்தான ஒன்றாக இருந்தாலும் சரியான ப்ராப்பர் மெடிக்கல் கேர் இருந்தாலே இதை ஈஸியாக குணப்படுத்திடலாம்.